லாகூர் காங்கிரஸ் மாநாடு எப்போ நடைபெற்றிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1929. இந்த மாநாட்டுக்கு யார் தலைமை வகிச்சிருப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு. சரிங்களா? இந்த மாநாட்டில் ஜவஹர்லால் நேரு என்ன உறுதியுரை கூறுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூரண சுதந்திரம் பெறுவதே இந்திய தேசிய காங்கிரஸின் நோக்கம்னு சொல்லுவார். அதாவது பூரண சுதந்திரம்னு சொல்லுவாங்க. அப்புறம் டிசம்பர் 31, 1929 ராவி நதி கரையில் வந்தே மாதரம் என்ற பாடல் பாடி மூவண்ண கொடி ஏற்றுவாங்க. சரிங்களா? அது கேட்பாங்க, இந்த டேட்டை மனப்பாடம் பண்ணிங்க. சரிங்களா? அது எந்த நதிக்கரைன்னு கேட்பாங்க. ராவி நதிக்கரை. அதாவது ராவிங்கிறது சிந்து நதியோட கிளை நதி. சரிங்களா? அப்புறம் இந்த நாள் இருக்கு இல்லையா, ஜனவரி 26, 1930 அன்று நாடு முழுவதும் விடுதலை நாளாக கொண்டாடப்பட்டது. சரிங்களா? இந்த தினத்தை தான் என்னன்னு சொல்கிறாங்க, இந்திய குடியரசு தினமாக கொண்டாடுறாங்க இல்லையா. அப்புறம் 1929க்கு அப்புறம் முன்னாடி நேரு அறிக்கைன்னு ஒன்று கொண்டு வருவாங்க. யார் கொண்டு வருவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோதிலால் நேரு. சரிங்களா? இந்த லாகூர் காங்கிரஸ் மாநாடு ஜவஹர்லால் நேரு, நேரு அறிக்கையுடன் தொடர்புடையவர்னு கேட்டாங்கன்னா மோதிலால் நேரு. சரிங்களா? இது முக்கியமானது, தெரிஞ்சுங்க, எக்ஸாமில் கேட்கலாம்.